ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சில்லி கார்லிக் பொட்டேட்டோ மஷ்ரூம் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் கிட்ஸ் ஸ்பெஷலாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செஞ்சு கேட்க போகிறோம். இதுக்கு வந்து 2 பொருள் இருந்தாவே போதும், அதாவது 2 உருளைக்கிழங்கு இருந்தாவே போதும். உங்களுக்கு இந்த ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம். அதாவது இது வந்து சில்லி கார்லிக் பொட்டேட்டோ மஷ்ரூம். இது பார்க்குறதுக்கு நம்ம மஷ்ரூம் மாதிரியே இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும், அது சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இந்த கிட்ஸ் ஸ்பெஷல் ஸ்நாக் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம 2 உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கோம். இந்த 2 உருளைக்கிழங்கோட தோலையும் நம்ம வந்து சீவி எடுத்துடணும். சீவி எடுத்துட்டு அதை வந்து நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். வந்து தோலோடு நம்ம வந்து சேர்த்தோன்னா மசிக்கும் போது நல்லா இருக்காது. அதனால் தோல் இல்லாமல் தான் நம்ம வந்து வச்சுக்கணும். ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணியை கொதிக்க விடணும். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு விட்டு நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்க அதில் போட்டு நம்ம வந்து வேக வைக்கணும். கொஞ்ச நேரத்தில் உருளைக்கிழங்குலாம் வந்து நல்லா வெந்துடும். உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை வந்து தனியாக எடுத்து ஒரு பீஸை மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி அந்த உருளைக்கிழங்கை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்மாஷர் வச்சு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து அதில் ஒரு 100 கிராம் போல் கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து அது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு போல் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா அது வந்துடும். அந்தளவுக்கு பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை குட்டி குட்டி உருண்டைகளாக ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்ககிட்ட ஏதாவது காலி பாட்டில் இருக்கும்ல, அதோட விளிம்பில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு, அதில் வந்து நடுவில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு வளைவு மாதிரி வரும். பார்க்க வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு மஷ்ரூம் மாதிரியே இருக்கும். இது பார்க்குறதுக்கு காளா மாதிரியே இருக்கும். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தண்ணி விட்டு அதில் உப்பும் போட்டுக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்க விட்டு நம்ம வச்சுருக்க இந்த காளானெல்லாம் அதில் ஒன்று ஒன்றா போடலாம். போட்டு அதை வந்து வேக விடணும். இது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னா மேலாப்பில் வந்துடும். இந்த மாதிரி மேலே மிதந்து வந்தோடனே குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்துடலாம். இப்போ இதை வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து குளிர்ந்த தண்ணியில் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா ஆறனை விட்டு திரும்பவும் நீங்கள் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கடாயில் நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு பொடியாக நறுக்குன பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க. அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன பூண்டு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ இது வந்து நல்லா வதங்கின விட்டு நம்ம வந்து பொடியாக வெட்டி வச்சுருக்க 2 பச்சை மிளகாயை நம்ம சேர்த்துருக்கோம். இதுவும் வந்து நல்லா வதங்கணும். இது வதங்கின பிறகு நம்ம வந்து 1 ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்குறோம். சாதாரண மிளகாத்தூள்னால் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் சோயா சாஸ் இதில் சேர்க்க போகிறோம். அடுத்து வந்து 1 ஸ்பூன் போல் டொமேட்டோ சாஸும் நம்ம வந்து சேர்க்க போகிறோம்.
இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம வச்சுருக்க இந்த பொட்டேட்டோ மஷ்ரூமையும் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த மசாலா எல்லாம் நல்லா இந்த உருளைக்கிழங்குல படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். இது வந்து பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.